ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th தமிழ் புக்கில் இயல் 7 வந்து பார்க்க போகிறோம். சரியா? அதாவது நீங்கள் டேர்ம் வைஸ் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா 6th 3rd டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் வந்து நாடு, சமூகம், அரசு, நிர்வாகம் ஸோ அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு மொத்தம் 4 டாபிக் வந்து கவர் ஆகுதுங்க. சரியா? ஸோ பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற டாபிக். இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தாரா பாரதி அப்படிங்கிற கவிஞர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இது தாரா பாரதி அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டைரெக்டாகவே சிலபஸில் வந்து கவர் ஆகும். சரியா? ஸோ எங்கே கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த இடத்துல யூனிட் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா, தாரா பாரதி, அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இதே டாப்பிக்கில் இருக்குது. இதே இயலில் வந்து வேலு நாச்சியார் அப்படிங்கிற டாப்பிக்கும் கவர் ஆகுது. சரியா? தமிழ்நாட்டில் காந்தியை பற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இங்கே நம்ம படிக்கிறது நம்மளுக்கு தமிழில் வரலைனாலும் நம்மளுக்கு ஐஎன்எம்ல ஹிஸ்ட்ரியில் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரியா? ஸோ அதனால் தமிழ்நாட்டில் காந்திங்கிறதும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வேலு நாச்சியாருங்கிறது நான் இப்போ தான் உங்களுக்கு காமிச்சேன், டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ அதையும் நம்ம வந்து தெளிவாக படிச்சுக்கணும். இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, வேலு நாச்சியாரை வந்து அவங்களுடைய கணவர் இறப்புக்கு பிறகு அவர் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவாங்க. ஸோ அவங்க வந்து எங்கே மறைஞ்சிருந்து படைகளை உருவாக்கி எப்படி சிவகங்கையை வந்து திரும்பவும் மீட்டாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற பாடத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப நடந்த ஒரு சில நிகழ்வுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான பாடம் தான். அதுக்கப்புறம் 4 வகை சொற்கள். சரியா? பெயர் சொல், வினைச்சொல், உரிச்சொல், இந்த மாதிரியான 4 வகை சொற்களை பத்தி இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இது வந்து ஒரு இலக்கண பகுதி. நம்மளுக்கு கண்டிப்பா தேவையான ஒரு பகுதி. ஓகேவா? சரிப்பா. இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது இயல் வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இதை பொறுமையா கொஞ்சம் நிதானமா ஃபுல்லா பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். யாரா இருந்தாலும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான ஒரு புரிதல் அப்படிங்கிறது இந்த பாடத்துல கிடைக்கும். இதுல பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இப்பதான் நம்மளோட சேனலை புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம வந்து ஃப்ரீ பேட்சும் வந்து ரன் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். 2 ஷெட்யூல் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வாரம் 3வது வீக் ஷெட்யூல் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கான டெஸ்ட்டும் வந்து இந்த வீக் சண்டே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு சேர விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக வந்து இருக்கும். சரியா? சரி, ஓகேப்பா. இப்போ வந்து நம்ம பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற டாபிக்ல வந்து கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது நம்மளுடைய தேசத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சரியா? நம்மளுடைய தேசத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தாராபாரதி சொல்லியிருக்காரு. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் கிடையாது. நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 தடவை வந்து ரீட் பண்ணீங்கன்னா போதும். சரியா? என்னங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான லைன். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை அப்படின்னு வந்து சொல்றாப்ல. அதுக்கப்புறம் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது காளிதாசர் அப்படிங்கிறவரு ஒரு வடநாட்டு கவிஞர். சரியா? அவர் பாடக்கூடிய பாடல்கள் இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவிரி கரைக்கு வந்து எதிரொலிக்குதான். அதே மாதிரி கம்பர் வந்து நம்மளுடைய சவுத்துல இருக்கக்கூடிய புலவர். சரியா? தென்னாட்டு புலவர். சைடு தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புலவர். இவர் அமைக்கக்கூடிய பாடல்களும் கவிதைகளும் வடநாட்டில் இருக்கக்கூடிய கங்கை அலைகளுக்கு வந்து இசை அமைக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க. கன்னிக்குமரியின் கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த லைன் வந்து இம்பார்ட்டன்ட்பா. ஸோ இதை வந்து இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் சிறப்பு, கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லி தாராபாரதி வந்து இதை முடிக்கிறார். ஓகேவா? ஸோ இதை இந்த மாதிரி ஒரு 2 தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 4 லைன் ஓகேவா? இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 4 லைன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 2 லைன் பார்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா பார்த்துக்கிட்டு மற்ற லைன் எல்லாத்தையும் வந்து ஒரு ரீடிங் மட்டும் பண்ணிக்கோங்க. சொல்பொருள் பொறுத்த வரைக்கும் இங்கே 2 இதுதான். அதுலேயும் 1 தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா தேசம் அப்படின்னா நாடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால அது ஒரு மேட்டரே கிடையாது. மெய் அப்படின்னா உண்மை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா?
ஸோ அடுத்தது பாடலின் பொருள்பா. இதில இங்க பாடல்ல என்ன குடுத்தாங்களோ, அத அப்படியே இங்க வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இத ஒன்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே வந்து புரியும். சரியா? ஸோ அதனால நம்ம இத ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம, நம்ம டைரக்ட்டா முக்கியமான பாயிண்ட்க்கு வந்து போயிரலாம். நூல் குறிப்பு. சரியா? இதான் வந்து இந்த பாடல்ல இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ இத பொறுத்தவரைக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. கையில ஒரு பேப்பர், பென்னு இல்ல நோட் இல்லாம எப்பயுமே வந்து வீடியோஸ் பார்க்க உட்காராதீங்க. சரியா? எப்பயுமே நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சா மட்டும் தான் நம்ம வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வெல்லாம் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரிப்பா. இப்ப நூல் குறிப்பு பாருங்க. தாரா பாரதியின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன்பா. சரியா? இவர் வந்து எந்த ஊரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருவண்ணாமலை மாவட்டம் குவளை அப்படிங்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர். திருவண்ணாமலை மாவட்டம் குவளை அப்படிங்கிற கிராமத்தைச் சேர்ந்தவரு. இவர கவி ஞாயிறு அப்படிங்கிற ஒரு அடைமொழி வச்சு வந்து அழைக்கிறாங்க. கவி ஞாயிறு அப்படிங்கிற அடைமொழி வச்சிருக்காங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம் அப்படிங்கிற பல நூல்கள வந்து இயற்றியிருக்காரு. இப்பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து இடம்பெற்றிருக்கு. சரியா? ஸோ, இப்ப இதில நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட் இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து தாராபாரதியினுடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, இவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் கவிஞர்ப்பா. சரியா? அதாவது "வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்" அப்படின்னு வந்து சொன்ன கவிஞர் வந்து இவர் தான். அதே மாரி "திண்ணையை இடித்து தெருவாக்கு" அப்படின்னும் பொது நலன் சார்ந்து பேசின கவிஞரும் வந்து இவர் தான். சரியா? இவர பொதுவாவே வந்து எல்லாரும் மோட்டிவேஷன் கவிஞர் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ, அப்படி பார்த்தோம்னா, இப்ப இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, செகண்ட் பாயிண்ட்டா இவருடைய ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் குவளை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 3 பாயிண்ட் வந்து இவருடைய அடைமொழி வந்து கவி ஞாயிறு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 4த் பாயிண்ட் வந்து இவரு புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம் அப்படிங்கிற நூல்கள இயற்றியிருக்காரு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்ட்டா வந்து அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேப்பா. அடுத்து இதோட இந்த இது முடிஞ்சுச்சு. ஸோ புக் பேக் பார்க்கலாம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? அப்படின்னா எதுப்பா? தேசம் உடுத்திய நூல் அப்படின்னு சொல்லி கவிஞர் எத குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கவிஞர் இங்க எத குடுத்திருப்பாரு அப்படின்னா, திருக்குறள தான் வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? தேசம் உடுத்திய நூலாடைன்னு. அதுக்கப்புறம் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரு வடநாட்டு கவிஞர் இல்லையா? அப்ப நம்மளுக்கு தென்னாட்டுல காவிரி கரை. காவிரி கரைய தான் வந்து சொல்லியிருப்பாங்க. கலைக்கூடமாக காட்சி தருவது எது? அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நூல் கூட்டல் ஆடை அப்படிங்கிறது தான் நூலாடை. அதுக்கப்புறம் எதிர் கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிரொலிக்க. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா. அடுத்து செகண்ட் லெசன் போலாம். தமிழ்நாட்டில் காந்தி. இந்த பாடத்த பொறுத்தவரைக்கும், நம்மளுக்கு காந்தியடிகள் வந்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும்ப்பா. சரியா? பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு இந்த மாதிரியான பல விஷயங்களுக்காக அவர் வந்து பல போராட்டங்கள வந்து நடத்தியிருக்காரு. எளிமையா வாழணும், எளிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எளிமைய நேசிச்ச ஒரு மனிதர். ஸோ அவருக்கு வந்து அவருடைய காலடி தடங்கள் படாத இடமே வந்து கிடையாது. இந்த இந்திய நாட்டுல அவர் போகாத இடமே வந்து கிடையாது. அவர் பல போராட்டங்களையும், சத்தியாகிரகங்களையும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தம்போது என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு? தமிழ்நாட்டுல அவரு வந்து என்னென்ன மாற்றங்கள வந்து தமிழ்நாட்டுல இருந்து அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இதுல வந்து பார்ப்போம். சரியா? ஸோ இதுல வந்து மொத்தம் நம்மளுக்கு ஒரு 4, 5 இன்சிடென்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் அது என்னங்கிறத உங்களுக்கு கத மாரி சொல்லிர்றேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரீட் பண்ணி அத தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ 1900 ஒரு நிமிஷம்ப்பா. 1919ல 1990ல அவர் வந்து பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வந்து வராரு. சரியா? அப்போ வந்து ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு ரவுலட் சட்டத்த போட்டிருக்காங்க. ஒரு கடுமையான சட்டத்த வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த சட்டத்த வந்து எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்த பண்றதுக்காக காந்தியடிகள் வந்து திட்டம் போடுறாரு. ஸோ, அதுக்கான கருத்தாய்வு கூட்டத்த வந்து எங்கே நடத்துறாங்க அப்படின்னா, ராஜாஜி இருக்காரு இல்லையா? ஸோ, அவருடைய வீட்ல வந்து நடத்துறாங்க. அங்கே ராஜாஜி, அவருடைய மற்ற தலைவர்கள் எல்லாரும் வந்து காந்தியடிகளும் உட்கார்ந்திருக்காரு. ஸோ, அப்ப வந்து பாரதியார் வந்து அங்கே வராரு. சரியா? ஸோ, பாரதியார் வந்து அங்கே வந்து என்ன சொல்றாருன்னா, ஆ காந்தி காந்தி அவர்களே, இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து வச்சிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு பொதுக்கூட்டம் வச்சிருக்கேன். உங்களால அதுல வந்து கலந்துக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ, அதுக்கு வந்து காந்தியடிகள் என்ன சொல்றாரு அப்டின்னா, "இல்ல இன்னைக்கு வந்து எனக்கு வேற சில வேலைகள் இருக்கு. அதனால நீங்க நாளைக்கு பொதுக்கூட்டத்த மாத்தி வச்சீங்க அப்டின்னா நான் கலந்துக்க முடியும். உங்கனால முடியுமா?" அப்டின்னு கேட்குறாரு. "இல்ல கூட்டம் வந்து திட்டமிட்டபடி கண்டிப்பா நடக்கணும். ஸோ, அதனால நீங்க உங்களுடைய இந்த போராட்டத்த வந்து நல்லபடியா நடத்துங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கிளம்புறேன்" அப்டின்னு சொல்லிட்டு கிளம்பிருவாரு. அப்ப காந்தியடிகள் ராஜாஜிய பார்த்து கேட்பாரு, "இவர் யாரு?" அப்டின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ, அதுக்கு ராஜாஜி என்ன சொல்லுவாருன்னா, "இவரு எங்களுடைய தமிழ்நாட்டு கவிஞர்" அப்டின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ, அப்ப காந்தியடிகள் இவர பத்திரமா பார்த்துக்கணும் அப்டின்னு சொல்லுவாரு. ஏன் இப்டி
இப்படி சொல்றாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரவுலட் சட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா 1919 வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால போடப்பட்டது. இத இது போட்டதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நீதிமன்ற விசாரணையே இல்லாம ஒரு ஆள வந்து கைது பண்ணி உள்ள வைக்க முடியும். சரியா? எந்த விதமான சாட்சிகளும் இல்லாம, அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மட்டும் இருந்தாலே போதும். அவங்கள கைது பண்ணி உள்ள வைக்கலாம். ட்ரையலே கிடையாது. கோர்ட்டுக்கு போக முடியாது. கோர்ட்டுங்கிற ஒரு விஷயமே வந்து இல்ல நீதிமன்ற விசாரணை கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு ரூலு. அப்புறம் வக்கீல் வந்து உதவக்கூடாது. யார வந்து கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்களோ இந்த சட்டத்துல, வக்கீல் வந்து எந்த உதவியும் வந்து பண்ண முடியாது. அப்புறம் செய்தித்தாள்கள், பொது செயல்கள், பொது இடத்துல கூட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இதனால நிறுத்தப்படுது. சரியா? இது எல்லாத்தையும் கலந்தது தான் இந்த ரவுலட் சட்டம். ஓகேவா? இதை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, இந்தியர்கள் வந்து புரட்சி செய்வாங்க. இந்தியால வந்து மிகப்பெரிய அளவுல புரட்சி வரும். இந்தியர்கள் வந்து எல்லாரும் நம்மளுக்கு எதிரா போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க பயந்து இந்த ரவுலட் சட்டத்தை கொண்டு வராங்க. சரியா? இதுக்கு இந்தியர்கள் வந்து என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி இது வந்து ஒரு நியாயமற்ற சட்டம். அப்படின்னு சொல்லி ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நடத்துறாரு. பல இடங்கள்ல அமைதி போராட்டங்கள் வந்து நடக்குது. ஸோ இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கும் இந்த ஒரு ரவுலட் சட்டம் தான் வந்து காரணமா அமையுது. ஏன்னா, அமிர்தசரஸ் அதாவது அம்ரிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அம்ரிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல ஒரு அமைதி கூட்டம் வந்து நடக்குது. அங்கே வந்த பிரிட்டிஷ் அதிகாரி ஜெனரல் டயர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, திடீர்னு எதிர்பாராத விதமா மக்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்த வந்து உத்தரவிடுறாரு. ஸோ அந்த இடத்துல பயங்கரமா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மக்களை நோக்கி துப்பாக்கியால சுடுறாங்க. ஸோ 100 பேருக்கு மேல மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க அந்த ஒரு சம்பவத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்து. மக்கள் வந்து அதிகமா போராட வந்து ஆரம்பிக்கிறாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம், சுதந்திரம் வந்து போராட்டத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா, அதுல ஒரு சட்டம் வந்து இந்த ரவுலட் சட்டம். சரியா? அதுக்கப்புறம் இந்த ரவுலட் சட்டத்த 1922ல வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. சுதந்திரத்திற்கு இந்தியர்கள் மேலும் போராட முக்கிய காரணமா இருந்த ஒரு சட்டம் தான் இந்த ரவுலட் சட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்கப்பா. சரியா? ஸோ இந்த ரவுலட் சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இத பத்தி இந்த டேட்டா வந்து இந்த லெசன்ல வந்து குடுக்கல. நானா ஓனா வந்து எடுத்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்க்கு உதவும். சரியா? எந்த ஒரு பாயிண்ட்டையுமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அதனால இதையும் வந்து நம்ம இந்த இடத்துல கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து காந்தியடிகள் நம்ம இப்ப திரும்ப வந்து இந்த கதைக்குள்ள வந்து வரலாம். ஸோ காந்தியடிகள் எதுக்காக இவர பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, பாரதியாருடைய அந்த ஒரு ஸ்பிரிட்ட வந்து பாருங்களேன். வராரு காந்தியடிகள் பெரிய தேசத்தந்தை தான். இருந்தாலுமே வந்து வராரு. இந்த மாரி உங்கனால வர முடியுமா? நான் வந்து இந்த மாரி ஒரு கூட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வரலைன்னு சொன்னோனே, அவரு அதுக்காக வந்து இப்ப காந்தி வரலையே, அதனால நம்ம வந்து கூட்டத்த வந்து நடத்த வேணாம் அப்படின்னு வந்து தள்ளிலாம் வைக்கல. அவரோட முடிவுல வந்து அவர் சரியா இருக்காரு. அவரோட முடிவுல வந்து அவர் தெளிவா இருக்காரு பாருங்க. அவரோட எதுக்காகவும் வந்து யாருக்காகவும் வந்து நான் என்னோட முடிவ மாத்த மாட்டேன். அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டுல வந்து இருக்காரு இல்லையா? ஸோ இந்த ஒரு தன்மை வந்து மிகச் சிறந்தது. இது வந்து எல்லார் மனிதர்கள் கிட்டயும் வந்து இருக்காது. அப்படிங்கிறதுக்காக காந்தியடிகள் வந்து இவர நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? இதே மோட்டிவேஷன தான் நீங்களும் உங்களோட லைஃப்ல வந்து எடுத்துக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, யாருனால வந்து உங்களோட வர முடியாம போகலாம். உங்களோட பயணத்த தொடர முடியாம போகலாம். அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம, உங்களுடைய இலக்கு என்ன? உங்களுடைய முடிவு என்ன? நீங்க என்ன வந்து முடிவு எடுத்திருக்கீங்களோ, அத நோக்கி நீங்க வந்து ஓட ஆரம்பிக்கணும். சரியா? இவங்க வரலையே, அவங்க வரலையே, இவங்க நம்மள சப்போர்ட் பண்ணலையே, அவங்க நம்மள சப்போர்ட் பண்ணலையே, இவங்க நம்மள வந்து தப்பா பேசுறாங்களே, இதெல்லாம் நெனச்சு நீங்க உங்களுடைய இலக்கையும், உங்களுடைய பயணத்தையும் வந்து நீங்க கைவிட்டுறக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட். ஓகேவா? சரிப்பா. அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1921 செப்டம்பர் மாசம் மதுரைக்கு வந்து வராரு. காந்தி வந்து புகை வண்டியில வந்து மதுரைக்கு வந்து வராரு. ஸோ, அதான் வந்து இந்த பேரால வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ, அப்படி அவர் வந்துகிட்டு இருக்கும் வழியில வந்து மக்கள் வந்து இடுப்புல வெறும் ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு வேலை பார்க்கிறத வந்து பார்க்குறாரு. வெறும் துண்டு, ஒரு கோமணம் அந்த மாரி கட்டிட்டு அந்த காலத்துலலாம் அப்படித்தானே இருந்தாங்க. ஸோ, பெரிய வசதிலாம் கிடையாது இல்லையா? ஸோ, அதுவும் மதுரையில கொஞ்சம் பஞ்சமான சூழ்நிலை தான் வந்து இருந்திருக்கு. ஸோ, அப்போ வந்து அத பார்த்துட்டு காந்தியடிகள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஸோ மக்கள் வந்து இவ்வளோ துணிகள் இல்லாம கஷ்டப்படுறோம். இப்ப நம்ம மட்டும் இவ்வளோ துணிகள் ஏன்னா அப்ப வந்து காந்தியடிகள் எப்படின்னா, பெரிய நீளமான வேட்டி. இந்த வேட்டிய வந்து காந்தியடிகள் இப்ப கட்டுறாரு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரியான பெரிய ஒரு வேட்டி. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேல வந்து ஒரு மேல் சட்டை. அப்புறம் தலையில வந்து ஒரு குல்லா. ஒரு தொப்பி மாரி வந்து வச்சிருப்பாராம். பெரிய தலப்பாக மாரி போட்டிருப்பாராம். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து அணிஞ்சிருப்பாராம். அப்ப காந்தியடிகள் என்ன நினைச்சாருன்னா, மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க துணி இல்லாம. நம்ம மட்டும் எப்படி இவ்வளோ ஆடைகள உடுத்துறது அப்படின்னு சொல்லி, மதுரையில இந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து தான் காந்தியடிகள் வெறும் வேட்டி, ஒரு துண்டு அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கே வந்து மாறியிருக்காரு. வாழ்நாள் முழுக்க அதே அ கோலத்திலே வந்து அதே எளிமையான ஒரு திருக்கோலத்திலே வந்து அவர் வாழ்ந்து இறந்தும் போயிருக்காரு. ஸோ அப்ப
ஸோ, அப்ப நம்மளுக்கு இதுலருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு பெருமையா இருக்கு அப்டின்னா, காந்தியடிகள் அவ்வளோ பெரிய மகான், அவ்வளோ பெரிய தேசத்தந்தை. ஆனா, அவருடைய போராட்டங்கள்னாலயும், அவருடைய சத்தியாகிரகங்கள்னாலயும் பிரிட்டிஷ்காரங்களே வந்து வெள்ளையர்களே வந்து மனசு மாறி நம்மள்ட்ட நாட்ட வந்து குடுத்துட்டு போயிட்டாங்க. சுதந்திரத்த வந்து குடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா, அப்படிப்பட்ட மகான, அப்படிப்பட்ட காந்தியடிகளையே மாத்துனது இந்த மதுரை. நம்மளுடைய தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த மதுரை மாவட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயமா வந்து நம்மளுக்கு இருக்கு. அதான் வந்து உண்மை. ஓகேவா? ஏன்னா, இந்த ஒரு விஷயம் வந்து காந்தியடிகள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. ரொம்ப வந்து அவரோட லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச வந்து கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு வந்து காந்தியடிகள்னாலே எளிமை அப்படிங்கிற ஒரு பின்பத்த வந்து நம்மகிட்ட உருவாக்குறதுக்கு அன்னைக்கு மதுரை தான் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமா வந்து இருந்திருக்கு. அவர் மதுரைக்கு வரும்போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால தான் காந்தியடிகள் இந்த மாரி வேட்டி துண்டுல இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா அவர் எப்பயும் போல அதே சட்டை, மேல வந்து ஒரு தலப்பாகை இந்த மாரியே தான் அவர் வந்து இருந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ, அப்ப காந்தியடிகள் அதே மாரி காந்தியடிகள் வந்து ஒரு தடவ அடுத்து காரைக்குடிக்கு போறாரு. அப்ப வந்து அவருடைய நண்பர் ஒருத்தவர் வீட்ல வந்து தங்கியிருக்காரு. கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊர்ல. ஸோ, அவருடைய வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல வெளிநாட்டு பொருட்களா வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இத பார்த்த காந்தியடிகள் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, "நீங்க பல லட்சம், பல காசுகள் வந்து செலவழிச்சு இந்த விஷயங்கள பண்ணியிருக்கீங்க. இத நீங்க என்ட்ட இதுல 10ல 1 பங்கா குடுத்தா போதும். நம்ம நாட்ல கிடைக்கிற பொருட்கள வச்சு இத விட என்னால அழகா பண்ணி குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் அந்த நண்பருடைய மனசுல வந்து ரொம்ப ஆழமா வந்து இந்த விஷயம் வந்து ஆ ஸ்பார்க் ஆகுது. ஸோ, அதுக்கப்புறம் திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து திரும்ப வீட்டுக்கு வந்து காந்தியடிகள் போனப்ப, அந்த பொருட்கள் எதுவுமே இல்லாம, அந்த நண்பர் வந்து எல்லாத்தையும் வந்து மாத்தி, நம்ம நாட்ல இருக்கக்கூடிய பொருட்களா வந்து வாங்கி வச்சிருந்திருக்காரு. ஸோ, ஓகே. இது வந்து ரொம்ப சந்தோஷம் அளிக்குது அப்படின்னு வந்து காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. இது ஒரு சம்பவம்ப்பா. காரைக்குடியில நடந்த ஒரு சம்பவம். ஸோ, அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில். காந்தியடிகள் வந்து மதுரையில ஒரு தடவ தங்கியிருக்கும்போது, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லா தலைவர்களும் வந்து அவர கூப்பிடுவாங்க. ஆனா, அவர் வந்து கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாரு. ஏன்னா, எல்லா மக்களும் வந்து அந்த கோயிலுக்கு போக முடியுமா? அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பாரு. அதுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி இல்ல. எல்லாராலயும் வந்து அந்த கோயிலுக்குள்ள போ முடியாது. அப்ப அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கான்செப்ட் வந்து வேற. எல்லாரும் வந்து போறாங்க, வராங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. ஸோ அப்ப வந்து அவர் வந்து என்ன சொல்ட்டாருன்னா, எல்லாரும் என்னைக்கு போக முடியுதோ, அன்னைக்கு தான் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து போறதுக்கு மறுத்துட்டாராம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மதுரைக்குள்ள எல்லாரும் போறதுக்கான ஒரு அனுமதி வந்து கிடைக்குது. அப்பதான் வந்து காந்தியடிகள் திரும்ப போயிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதே மாரியான ஒரு நிகழ்ச்சி வந்து குற்றாலத்துல நடந்திருக்குப்பா. குற்றாலத்துல அருவியில வந்து நீராடுறதுக்கு எல்லாருக்கும் வந்து உரிமை இருக்கு. சரியா? அதாவது குற்றால அருவிகள்ல வந்து குளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த காலத்திலே வந்து உரிமை இருந்திருக்கு. ஆனா, போற வழியில ஒரு கோயில் வந்து இருந்திருக்கு. அந்த கோயில தாண்டி போறதுக்கு அ ஒரு சில சாராருக்கு, அதாவது ஒரு சில அதாவது ஒரு சில குரூப் இருப்பாங்க தெரியா? அதாவது ஒரு சில ஜாதி அந்த மாரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து மறுப்பு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப தவறானது. மக்கள் இடையில வந்து நம்ம உயர்வு, தாழ்வு பார்க்கிறதுங்கிறது ரொம்ப, ரொம்ப வந்து மோசமான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம் என்னைக்கு வந்து இங்க இல்லாம ஆகுதோ, அப்பதான் நான் வந்து குற்றாலத்துல குளிப்பேன் அப்படின்னு சொல்லி, குற்றாலத்திலயும் வந்து குளிக்காம, அங்கேயும் வந்து காந்தியடிகள் வந்து திரும்பி வந்திருக்காரு. இந்த மாதிரி காந்தியடிகளுக்கு வந்து அ பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அப்புறம் 1937ல சென்னையில ஒரு இலக்கிய மாநாடு வந்து நடந்திருக்குப்பா. ஸோ அந்த மாநாட்டுக்கு வந்து காந்தியடிகள் தான் வந்து தலைமை ஏற்றிருக்காரு. ஸோ அப்ப வந்து வரவேற்பு உரை வந்து பேசுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து உ.வே.சா வந்து பேசியிருக்காரு. உ.வே. சாமிநாதர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவரோட பேச்ச கேட்டதும் காந்தியடிகள், இந்த பெரியவரோட அடி நிழல்ல இருந்து வந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து எனக்கு உண்டாகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். சரியா? அதாவது இந்த லைன் ரொம்ப முக்கியம். இத நோட் பண்ணிக்கோங்க. இத கேள்விகளா கூட கேட்பாங்க. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என கூறியவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? காந்தியடிகள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அத வந்து போட்டுக்கோங்க. காந்தியடிகளுக்கு தமிழ்ல உள்ள ஆர்வம் வந்து ரொம்ப நாளாவே இருந்திருக்குப்பா. அதாவது அவர் தென்னாப்பிரிக்கால இருக்கும்போதே காந்தியடிகள் வந்து தமிழ் மொழிய வந்து கற்க வந்து ஆரம்பிச்சுட்டாராம். ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு, அதுக்கப்புறம் நம்ம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இதெல்லாம் வந்து அவர பெரிதும் கவர்ந்த ஒரு நூல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இந்த இது இது இத பத்தி தான் வந்து இந்த பாடத்துல ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. நான் சொன்ன கதைகள் தான். ஸோ இத ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். சரியா? சரி, ஓகேப்பா. இப்ப நம்ம புக் பேக் வந்து பார்த்துரலாம். ஸோ புக் பேக் பொறுத்தவரைக்கும் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை. காந்தியடிகள் டேஷ் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். காந்தியடிகள் உ.வே.சாவின் சரியா? உ.வே. சாமிநாதர். ஓகேவா? அங்கே போயிட்டு உ.வே.சான்னு பார்த்துட்டு அப்புறம் உ.வே. சாமிநாதர் அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. உ.வே.சானாலும் உ.வே. சாமிநாதர்னாலும் 2ம் ஒண்ணு தான். சரியா? அடுத்து பாருங்க. இலக்கிய மாநாடு எங்கேப்பா நடந்துச்சு? இலக்கிய மாநாடு சென்னையில நடக்கும். காந்தியடிகள் தலைமை ஏற்பாரு. உ.வே.சா வரவேற்பு உரையா வந்து பேசுவாரு. சரியா? அடுத்து
தமிழ்நாட்டு கவிஞர் யாருப்பா? பாரதியார். யார் சொல்லியிருப்பா? ராஜாஜி சொல்லியிருப்பாரு. ராஜாஜியோட வீட்ல வச்சு காந்தியடிகள் வந்து இவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது, ராஜாஜி வந்து இவர் எங்களுடைய தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து குற்றாலம் அப்படின்னா அருவி. தமிழ் கையேடுனா ஜி.யு. போப். ஓகேவா? சரி ஓகேப்பா. அடுத்தது ஓகே. அடுத்து வந்து வேலு நாச்சியார் அப்படிங்கிற டாபிக். ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்ட வந்து கைப்பற்றுனாங்க இல்லையா? ஸோ அவங்கள எதிர்த்து வந்து பல பேர் வந்து போராடுனாங்க. அதுல பெண்களும் உண்டு. சரியா? அதுல பல பெண்களும் வந்து உண்டு. ஸோ அதுல ஒரு பெண்ணான வேலு நாச்சியார பத்தி தான் நம்ம இந்த ஒரு பாடத்துல வந்து பார்ப்போம். சரியா? ஸோ டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆ வேலு நாச்சியார் யாரு அப்படின்னா, ராமநாதபுரத்த ஆட்சி செஞ்ச செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிற மன்னருடைய ஒரே மகள் தான் வந்து இந்த வேலு நாச்சியார். சரியா? இவருக்கு வந்து தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இப்படி பல மொழிகள் வந்து தெரியும். சிலம்பம், குதிரை ஏற்றம், அதுக்கப்புறம் வந்து வாள் பயிற்சி, அப்புறம் வந்து வில் பயிற்சி இப்படி எல்லாத்துலயுமே வந்து இவங்க கத்துக்கிட்டு, இப்ப மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு அரசர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பயிற்சி வந்து எடுத்துக்குருவாங்களோ, ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இவங்களும் வந்து எல்லா பயிற்சிகள்லயுமே வந்து ஈடுபட்டு, எல்லா பயிற்சிகளையும் வந்து கத்து வச்சிருந்திருக்காங்க. சரியா? இவர வந்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு வந்து திருமணம் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறம் காளையார் கோயில்ல ஒரு போர் நடக்குது. ஸோ அந்த போர்ல முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்படுறாரு. சரியா? ஆங்கிலேயர்களுடைய வஞ்சக புத்தியினால முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து வேலு நாச்சியாரும் அவருடைய மகள் சரியா? வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய மகள் 1½ வயசு மகளும் அங்கேருந்து தப்பிச்சு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கோட்டைக்கு வந்து போறாங்க. ஸோ அங்கே வந்து கோபால நாயக்கர் அப்படிங்கிறவரு ஒருத்தவரு வந்து இவங்கள வந்து அந்த கோட்டையில தங்க வச்சு உதவி பண்ணுவாரு. ஸோ அத பத்தி இந்த டேட்டா வந்து இங்க இருக்காது. நம்மளுக்கு ஜிஎஸ்ல வந்து வரும். ஸோ அதையும் வந்து சேர்த்து பார்த்துக்கோங்க. கோபால நாயக்கர் அப்படிங்கிற ஒரு உதவியோட தங்கியிருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க தங்கியிருந்து அங்கே படைகள திரட்ட ஆரம்பிச்சு 8 வருடங்கள் வந்து கழிஞ்சிரும். சரியா? 8 வருடங்கள் கழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். எல்லா விஷயத்திலயும் வந்து அவங்க தயாரா இருப்பாங்க. ஹைதர் அலி கிட்ட வந்து உதவி கேட்டிருப்பாங்க. இவங்களும் வந்து படைய வந்து திரட்டி ரெடியா பயிற்சி குடுத்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அப்ப அந்த கூட்டம் வந்து நடக்கும். ஸோ அந்த கூட்டத்தில யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, அமைச்சர் தாண்டவராயர் இருப்பாரு. தளபதி அதாவது முத்துவடுகநாதருக்கே தளபதியா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மருது, சின்ன மருது 2 பேரும் தான். சரியா? முத்துவடுகநாதருக்கே. அதுக்கப்புறம் அவருடைய இறப்புக்கு அப்புறம் வேலு நாச்சியாருக்கு பெரிய மருதும், சின்ன மருதும் வந்து தளபதியா வந்து இருப்பாங்க. சரியா? இவங்க 3 பேர் எல்லாரும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாரி சிவகங்கைய இழந்து வந்து 8 வருஷம் ஆயிருச்சு. கூடிய சீக்கிரமா மீட்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவாங்க. வேலுநாச்சியார் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அப்ப தாண்டவராயரும் கண்டிப்பா நம்ம வந்து மீட்டுறலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம சீக்கிரமே வந்து மீட்டுருவோம். நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அப்ப வேலுநாச்சியாரும் அந்த ஒரு நாளுக்காக தான் நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்போ வந்து வெளிய வந்து ஒரு பயங்கரமா சத்தம் கேட்கும். அப்ப வேலுநாச்சியார் சொல்லுவாங்க, மைசூர்ல இருந்து ஹைதர் அலி கிட்ட நம்ம கேட்ட உதவி வந்து வந்துருச்சு போல. படை வந்து வந்துருச்சு போல. ஏன்னா ஹைதர் அலிக்கு வந்து மைசூர்ல இருக்கக்கூடிய ஹைதர் அலி கிட்ட இருந்து வேலு நாச்சியாரும், அவருடைய அமைச்சர் தாண்டவராயனும் ஒரு முறை போய் சந்திச்சு, அவர்கிட்ட வந்து எங்களுக்கு உங்களுடைய படை உதவி வந்து வேணும். எங்களுக்கு வந்து படை ஆட்கள் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாரி அவரும் வந்து 5000 குதிரைப்படை வீரர்கள வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பார். சரியா? ஸோ இத பார்த்ததும் வந்து தாண்டவராயர் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு படை வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு வேலு நாச்சியாரும் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீங்க வந்து உருது மொழியில வந்து அன்னைக்கு பேசுனீங்க நம்ம போயிருந்தப்ப. ஸோ அப்பவே வந்து ஹைதர் அலியினுடைய முகத்துல வந்து ஒரு சந்தோஷம் வந்து தெரிஞ்சுச்சு. ஸோ அப்பவே வந்து நான் வந்து இது நடக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ அதுக்கு பெரிய மருதும், சின்ன மருதும் அரசியார் வந்து இப்படி பல மொழி திறமைகள் வந்து கற்றிருக்கிறதுனால நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையா வந்து இருக்குன்னு சொல்லிட்டு, நாளைக்கே நம்ம வந்து போருக்கு போவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிவகங்கைய வந்து மீட்க போவோம் அப்படின்னு பெரிய மருது சொல்லுவாரு. ஆனா அதுக்கு வேலு நாச்சியார் சொல்லுவாங்க, காளையார் கோயில்ல தான் வந்து என்னுடைய கணவர தோற்கடிச்சாங்க. அதனால முதல்ல நம்ம காளையார் கோயில வந்து கைப்பற்றுவோம்னு சொல்லிட்டு, மறுநாள் வந்து படைய கிளப்புவாங்க. ஆண்கள் படைக்கு வந்து மருது சகோதரர்கள் தலைமையும், பெண்கள் படைக்கு வந்து குயிலி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய தலைமையிலே வந்து எடுத்து வந்து படையெடுத்து போவாங்க. காளையார் கோயில்ல போய் அடிச்சு நொறுக்கி வெள்ளையர்கள பூரா அடிச்சு வெளிய அனுப்பிச்சு, இவங்க வந்து காளையார் கோயில கைப்பற்றிருவாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் காளையார் கோயில் நம்ம கைக்கு வந்துருச்சு. உடனடியா நம்ம சிவகங்கைய அடிச்சு தூக்கிரலாம். அடிச்சு நம்ம வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருது சொல்லுவாரு. ஸோ அதுக்கு வேலுநாச்சியார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்ல இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு வந்து கோட்டையோட கதவுகள் வந்து பூட்டப்பட்டிருக்கும். ஏன்னா பெரிய கதவா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அத வந்து நம்ம தொறக்கணும், அத உடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நெறைய நம்ம எஃபோர்ட் வந்து போடுற மாரி இருக்கும். அதனால அதெல்லாம் வேணாம். விஜயதசமி அன்னைக்கு கதவுகள் வந்து தொறந்திருக்கும். அன்னைக்கு வந்து நம்மளுடைய பெண்கள வந்து உள்ள அனுமதிப்பாங்க. பெண்கள் வந்து யாருனாலும் உள்ள போலாம். அப்ப நம்மளுடைய படையில இருக்கக்கூடிய பெண்கள் படைய வந்து நம்ம பூக்கள் எல்லாத்தையும் வச்சு அதுக்குள்ள ஆயுதங்கள மறைச்சு வச்சு அவங்கள உள்ள அனுப்பிருவோம். அவங்க உள்ள போய் உள்ள சண்டைய ஆரம்பிச்சோனே, நம்மளும் வெளிய இருந்து உள்ள போய் போரிட்டு வெள்ளையர்கள வந்து அடிச்சு விரட்டிறலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு பண்றாங்க. ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே, தாண்டவராயர் அமைச்சர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு.
உடையாள் அப்படிங்கிற ஒரு பெண், ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண் கிராமத்துக்குள்ள ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி வேலு நாச்சியார் வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? வைக்குமா? அப்படிங்கிற மாரி வெள்ளையர்கள் வந்து அவங்கள மிரட்டி, அவங்க வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்ட்டாங்க. உடையாள் அப்படிங்கிறவங்க வந்து சொல்ல மாட்டேன். வேலு நாச்சியார் வந்து அதாவது வேலு நாச்சியார் வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. அத வந்து வெள்ளையர்கள் வந்து கேட்பாங்க. வேலு நாச்சியார் வந்து இந்த பக்கம் தான் போனாங்களா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அதுக்கு வந்து உடையாள் அப்படிங்கிறவங்க சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய நாக்க வந்து அறுத்து அவங்கள வந்து கொன்றுவாங்க. சரியா? இத வந்து தாண்டவராயர் சொல்லும்போது, வேலுநாச்சியார் வந்து ரொம்பவே வந்து மனசு வருத்தப்பட்டு, அவங்களுக்கான உரிய மரியாதைய வந்து அந்த பெண்ணுக்கான மரியாதைய நம்ம செய்யணும். ஒரு நடுக்கல் நடுறதுக்கான ஏற்பாட செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நடுகல்னா நினைவுக்கல் மாதிரி. சரியா? அந்த காலத்துல நினைவுக்கல் மாதிரி ஒரு கல்லு வச்சு அத வந்து சாமி கும்பிடுற மாரி செய்வாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நடுக்கல் வந்து நட்டு அடுத்து அவங்க வந்து விஜயதசமி அன்னைக்கு சிவகங்கையை நோக்கி புறப்படுறாங்க இல்லையா? படை வந்து புறப்படுது. அதே மாரி ஆண்கள் படையும், பெண்கள் படை எல்லாரும் வந்து புறப்பட்டு வந்து போறாங்க. ஸோ அப்படி போறப்ப அந்த நடுக்கலுக்கு முன்னாடி வந்து நின்னு வேலுநாச்சியார் இறங்கி, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தாலி, அவருடைய கணவர் வந்து இறந்துட்டார் இல்லையா? அந்த தாலிய அந்த நடுக்கலுக்கு வந்து போட்டு மரியாதை செலுத்திட்டு போவாங்க. ஸோ அந்த நடுக்கல் இன்னிக்கும் இருக்கு. சரியா? இன்னிக்கும் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. சிவகங்கையில இருக்கக்கூடிய வெட்டுடையாள் காளி கோயில் அப்படின்னு வந்து ஒரு கோயில் இருக்கு. சரியா? அதுதான் வந்து இந்த நடுக்கல் இடப்பட்ட இடம். இது எங்க இருக்குன்னா, சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து இருக்கு. சரியா? இது இன்னைக்கும் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அந்த 4 மரும் உள்ள போவாங்க. உள்ள போம்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் படையெல்லாம் உள்ள போவாங்க. அப்ப குயிலி அப்படிங்கிற அந்த பெண்கள் படையினுடைய தலைவி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க உள்ள போயிட்டு எப்படியாவது அந்த ஆயுத கிடங்க வந்து கொளுத்தி விட்டுர்றோம். மேல புகை எழும்புறத பார்த்து நீங்க எல்லாரும் உள்ள வந்து சண்டை போடுங்க. ஏன்னா ஆயுதங்கள் அவங்களுக்கு இல்லாம போயிருச்சுன்னா, நம்மளால ஈஸியா நம்ம தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து போவாங்க. ஆனா உள்ள போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குயிலி அப்படிங்கிறவங்களே தான் மேல நெருப்பு வச்சுட்டு அந்த ஆயுத கிடங்குக்குள்ள விழுந்துருவாங்க. அது தெரியாம இவங்க புகையெல்லாம் எல்லாம் எரியவும், இவங்களும் உள்ள போய் சண்டை போட்டு வெள்ளையர்கள்லாம் அடிச்சு விரட்டி இவங்க ஜெயிச்சுருவாங்க. ஆனா கடைசியா தான் வேலுநாச்சியாருக்கு வந்து தெரிய வரும். இந்த மாரி குயிலி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய உடம்புலயே வந்து நெருப்ப வச்சுட்டு ஆயுத கிடங்குல குதிச்சு தியாகம் பண்ணி நம்மளுக்காக இந்த ஒரு வெற்றிய வந்து பெற்றுக் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து பாருங்களேன். நாட்டின் மீது எவ்வளோ ஒரு பற்று இருந்திருந்தா இந்த மாரிலாம் வந்து பண்ணுவாங்க. தன்னோட உயிரே வந்து துச்சமா நெனச்சு ஒரு ஒரு ஆயுத கிடங்குல விழுந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்ட மீட்டு குடுக்கணும். நம்மளோட ஊர வந்து மீட்கணும் அப்டின்னா, அந்த காலத்துல எவ்வளோ வந்து ஒரு உறுதித்தன்மை, எவ்வளோ தூரம் வந்து ஒரு நாட்டின் மீது ஒரு பற்றா வந்து இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து எவ்வளவோ குற்ற சம்பவங்கள் தான் நடக்குதே தவிர, இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சம்பவங்களோ, இல்ல நாட்டுக்காக ஒருத்தர் வந்து நல்லது செஞ்சாரு அப்படிங்கிற எந்த விஷயமுமே வந்து நம்மளால கேட்கக்கூடிய விஷயங்கள் குறைஞ்சுக்கிட்டே வருது. எல்லாமே நம்ம ஹிஸ்டரிய தான் படிக்கணும் போல. அதாவது நாட்டுக்காக ஒருத்தவங்க வந்து இறந்தாங்க, நாட்டுக்காக ஒருத்தவங்க நல்லது செஞ்சாங்க, நாட்டுக்காக ஒருத்தவங்க சொத்த பூரா ஏழைகளுக்கு வந்து குடுத்தாங்க. இந்த மாதிரியான நல்ல செய்திகள்லாம் இப்பலாம் வந்து இல்லவே இல்ல. முன்னாடி எல்லாமே நம்ம வந்து ஹிஸ்டரிய திருப்பி திருப்பி படிக்கிற மாரி தான் இருக்கே தவிர, இந்த காலத்திலயும் சரி, இனி வருங்காலத்திலயும் சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குமாங்கிறது தெரியல. அதுக்கு பதிலா மத்தவன் வந்து கொள்ளையடிச்சாங்க, அடுத்தவன வந்து கொலை பண்ணாங்க, அங்க வந்து திருடுனாங்க, இவங்கள வந்து கடத்துனாங்க, இவங்கள வந்து செக்சுவல் ஹராஸ்மென்ட் பண்ணாங்க. இப்படியான செய்திகள் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம இன்னும் ஒரு 50, 100 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது வரலாறே வந்து இப்படிதான் இருக்கும் போல. எந்த விதமான நல்ல விஷயங்களும் இல்லாம, எங்கே கொலை நடந்துச்சு, எப்படி திருட்டு நடந்துச்சு, எப்படிலாம் கிரைம் நடந்துச்சு, இந்த மாரி தான் வரலாறு புக்கே இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். ஏன்னா, அப்படிதான் வந்து நம்மளுடைய நாடு வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து உங்கள மாதிரியான அரசு அதிகாரிகள், உங்கள மாதிரியான நேர்மையான அதிகாரிகள், கஷ்டப்படுறவங்க, நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து, நீங்க ஒரு நல்ல ஒரு அதிகாரத்துக்கு வந்து, நம்ம நாட்ட வந்து மாத்தணும். ஸோ அதுதான் வந்து எங்கள மாதிரியான அகாடமியில இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு வேண்டுகோள். ஓகேவா? எங்களுடைய ஆசைகள் வந்து அதுதான். இன்னைக்கு உங்கள உருவாக்குறோம் அப்படின்னா, உங்கள உருவாக்கல. ஒரு நம்மளுடைய நம்மளுடைய தேசத்த நம்மளே வந்து உருவாக்குறோம். சரியா? சுத்தமான ஒரு தேசத்த, நியாயமான ஒரு தேசத்த, லஞ்சம் இல்லாத ஒரு தேசத்த நம்ம உருவாக்குறோம். அதுக்கான ஒரு உதவி கரங்கள் தான் வந்து நாங்க. எங்கள மாரியான அகாடமி. நீங்க தான் வந்து உருவாக்கப்படக்கூடிய மனிதர். சரியா? அதிகாரி. நீங்க தான் வந்து உருவாக்கப்படுற அதிகாரி. ஸோ உங்களுடைய சேவைகள் வந்து என்னைக்குமே இந்த நாட்டுக்கும், நாட்டு மக்களுக்கும் சரியானதா வந்து இருக்கணும். யார் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, நம்மளோட வழி, உங்களோட வழி எப்பயுமே வந்து தனி வழியா இருக்கணும். சரியா? கூட்டத்தோட கூட்டத்தோட கூட்டமா நானும் இருந்தேன் அப்படிங்கிற மாரி என்னைக்குமே வந்து இருக்காதீங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடத்துலருந்து ஒரு மேல போறோம்னு வைங்களேன். நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். அந்த கஷ்டத்துலருந்து நம்ம வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து வரோம் அப்படின்னா, அங்கேருந்து நம்ம எப்படி இன்னும் மத்தவங்கள கஷ்டப்படுத்தலாங்கிறத பார்க்கக்கூடாது. அங்கேருந்து நம்மள மாரி கஷ்டப்படுற மக்கள நம்ம எப்படி தூக்கி விடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சரியா? அத என்னைக்குமே ஒரு அரசு அதிகாரியா நீங்க உங்களோட மனசுல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அதான் வந்து உண்ம. சரி ஓகேப்பா. 4 வகை சொற்கள். இந்த 4 வகை சொற்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம். 3 இது நம்ம முடிச்சாச்சு.
ஸோ ஒரு பாக்ஸ் டாபிக் இருக்குமே. ரைட்ப்பா. இதே வந்து சொல்லிடுறேன். வேலுநாச்சியாருடைய காலம் வந்து 1730லேருந்து 1796 வரைக்கும்ப்பா. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு வந்து 1780. அதுக்கப்புறம் ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் தான் வேலுநாச்சியார். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல எப்படி போடுறாங்க அப்படின்னா, தென்னாட்டு ஜான்சி ராணின்னு போடுறாங்க வேலுநாச்சியாரா. ஆனால் அது கிடையாது. ஜான்சி ராணிக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்து வேலுநாச்சியார் வந்து போர் பண்ணி இதை வந்து காப்பாற்றிருக்காங்க. இதை விட ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறேன். இந்த வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இன்னிலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறணும். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக எடுத்துப்பீங்க. 1730 வந்து இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இவங்க சிவகங்கையை வந்து போர் பண்ணி மீட்கும்போது 1780. சரியா? கிட்டத்தட்ட 50 வயசுல தான் இவங்க போர் பண்ணி சிவகங்கையை மீட்டிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 50 வயசுல எவ்வளோ பேர் வந்து முயற்சிகள் வந்து எடுக்கிறோம். கிடையாது. இன்னைக்கு 20, 30 வயசுல நம்மளால முயற்சி எடுக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். ஆனா அன்னைக்கு வேலுநாச்சியார் அவங்களுடைய நாட்டை மீட்கும்போது அவங்களுக்கு 50 வயது. யோசிச்சு பாருங்க. குதிரையில அன்னைக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கிடையாது. அன்னைக்கு ஒவ்வொரு வாளும் வந்து 15 கிலோ, 20 கிலோ இருக்குமா. அப்ப யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு வந்து மன வலிமையும், மன உறுதியும், உடல் வலிமையும் வந்து அன்னைக்கு மக்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. உடல் வலிமை வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கலாம். சாப்பாடு மாறிடுச்சு, சாப்பாடு விஷமாயிருச்சு எல்லாம் உண்மைதான். ஆனா மன வலிமை அப்படிங்கிறது நம்மள குறைக்க எதுவுமே முடியாது. அத வந்து விட்டுறாதீங்க. சரியா? உங்களோட மன வலிமையை அந்த அளவுக்கு நீங்க உறுதியா வந்து வச்சுக்கோங்க. சரிப்பா. இப்ப 4 வகை சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், அப்புறம் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகையான சொற்கள் இருக்குப்பா. பொதுவா சொல் அப்படின்னா என்னன்னா, சில எழுத்துக்கள் தனித்து நின்றோ சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். சரியா? இவ்வாறு பொருள் தருபவை வந்து சொல் எனப்படும். அதாவது ஒரு எழுத்துல வந்து பொருள் தருதா பூ. இது மை. அப்புறம் 2 எழுத்துல வந்து பொருள் தருதா 3 எழுத்து, 4 எழுத்து இந்த மாதிரி ஒரு எழுத்துல வந்தும் பொருள் தரலாம். இல்ல 2, 3 எழுத்து தொடர்ந்து வந்தும் அது வந்து ஒரு பொருள் வந்து தரலாம். அப்படி பொருள் தந்துச்சு அப்படின்னா, அத வந்து சொல் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரியா? இதுல வந்து இலக்கணத்து அடிப்படையில சொற்கள வந்து பிரிச்சோம் அப்படின்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகைப்படும்பா. ஓகேவா? இந்த பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னா, ஒரு 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 ஒண்ணினுடைய பெயர வந்து குறிக்கக்கூடிய சொல் தான் வந்து பெயர்ச்சொல். சரி. அதாவது பள்ளி, பாரதி, காலை, கண், நன்மை, ஓடுதல், மதுரை, சரியா? வாகனம், வண்டி இந்த மாதிரியான ஒரு பெயர குறிக்கக்கூடியது. சரியா? கடை இந்த மாதிரியான ஒரு பெயர், எந்த ஒரு பெயர குறிச்சாலும் அத வந்து பெயர்ச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வினைச்சொல். வினைச்சொல்னா என்னன்னா, வினை அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா செயல். வினைனா செயல். ஒரு செயல தான் வந்து வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். அப்ப செயல்னா என்னென்ன? வா, போ, எழுது, விளையாடு, ஓடு, உட்காரு, நட, பழகு, படி, வாசி இந்த மாதிரியான செயல்கள், செயலை குறிக்கக்கூடிய சொல் எல்லாமே வினைச்சொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. குழப்பிக்காதீங்க. அடுத்து இடைச்சொல்னா என்ன? இடைச்சொல்னா இந்த நடுவுல வரக்கூடிய சொற்கள். பெயர் சொல்லையும், வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. தந்தையும், தாயும். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல அப்படின்னு வரும். மற்றொருவர், இன்னொருவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா திருக்குறளை, தமிழை, சரியா? புத்தகத்தை வாசித்தான். ஓகேவா? தந்தையும், தாயும், அவனும், இவனும், அவளும், இவளும் இந்த மாதிரி இந்த மாதிரி இடையில வரக்கூடிய சொற்கள் அப்படிதான் வந்து இடைச்சொல்னு வந்து சொல்றாங்க. சரியா? அது பேர்லயே இருக்கு பாருங்க. இடைச்சொல்னா இடையில வரக்கூடிய சொல். கனெக்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உரிச்சொல். உரிச்சொல்னா என்னன்னா, சால அதாவது மாநகரம், பெரிய நகரம், மாமரம், பெரிய மரம், பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல் ஆகும். அதாவது அதை பெருசா காட்டுற சாலச் சிறந்தது அப்படின்னா ஆகச் சிறந்தது, ஆகச் சிறந்தது, ரொம்ப சிறந்தது இந்த மாதிரி. அதாவது மாநகரம், பெரிய நகரம் இப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா? மாநகராட்சி, நகராட்சிங்கிறத மாநகராட்சி அப்படின்னு மாத்துறோம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உரிச்சொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவாப்பா? சரி. இங்க வந்து எக்ஸாம்பிளும் குடுத்திருப்பாங்க பாருங்க. சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக. இந்த இடத்துல பாருங்க. படித்தால் ஐ, மற்று, கு. ஓகேவா? இதுல நல்லா பாருங்க. இந்த ஐ, மற்று, கு இது எல்லாமே என்னன்னா உரிச்சொல். ஓகே. சாரிப்பா. இடைச்சொல். ஓகேவா? ஸோ இடையில வரக்கூடிய சொற்கள். சரியா? இது எல்லாமே இடையில வரக்கூடிய சொற்கள். ஆனா இந்த படித்தால் அப்படிங்கிறது மட்டும் என்னது? வினைச்சொல். ஸோ அப்ப இங்க இதுதான் வந்து பொருந்தா சொல். இது வந்து நம்மளுக்கு டாபிக்ல இருக்குப்பா. சிலபஸ்ல இருக்கு. நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க. உங்களுக்கு தெரியும். பொருந்தா சொல் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. மதுரை, கால், சித்திரை, ஓடினான். இதுல பாருங்க. மதுரை அப்படிங்கிறது பெயர் சொல்லா? கால் அப்படிங்கிறது பெயர் சொல்லா? சித்திரை அப்படிங்கிறது பெயர் சொல்லா? ஆனா ஓடினான் அப்படிங்கிறது என்னது?
வினைச்சொல். ஸோ அப்ப இதுதான் வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க, சென்றால், வந்த, சித்திரை, நடந்த. இதுல பாருங்க சென்றால் அப்படிங்கிறது வினைச்சொல், வந்த அப்படிங்கிறது வினைச்சொல், சித்திரை அப்படிங்கிற பெயர்ச்சொல், நடந்து அப்படிங்கிறது வினைச்சொல். அப்ப சித்திரை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க, மா, ஐ, மற்று. இதுல பாருங்க ஐ, மற்று இது எல்லாமே வந்து என்னது? இடைச்சொல். இந்த மா அப்படிங்கிறது மட்டும் உரிச்சொல். ஓகேவா? புரியுதா? இவ்வளவுதான்ப்பா. சரி. இப்ப அடுத்து நம்ம ஒரு சில இது இருக்கு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மொழித்திறன் பயிற்சி. ஸோ இந்த இதை வந்து நீங்களே வந்து போட்டுருங்க. பத்தி அதை படிச்சு கீழே என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ இது வந்து எல்லாருமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இடம் அறிந்து ஒரு பயன்பாடு ஒரு இடம் அறிந்து பயன்படுத்துவோம். சரியா? அதாவது ஓர், ஒரு இதுவும் வந்து சிலபஸ்ல இருக்கு. ஓர் எங்கே வரும்? ஒரு எங்கே வரும்? அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓர் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா, உயிரெழுத்து எங்கெங்கெல்லாம் தொடங்குதோ அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு வரும். உயிர்மெய் எழுத்து எங்கெல்லாம் தொடங்குதோ அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்னு வந்து வரும். சரியா? உங்களுக்கு இப்படி சொல்லும்போது புரியாது. இப்ப எக்ஸாம்பிளோட காட்டுறேன் பாருங்க. இந்தா இருக்கா? ஓர், ஊர். இங்க என்னது? இது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்ப உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். இது என்னது? ஓர் ஏரி. இது என்னது? உயிர் எழுத்து. உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். இது என்னது? நகரம். இது என்னது? கடல். அப்ப இது என்னது? உயிர்மெய் எழுத்து. இது உயிர்மெய் எழுத்து. அப்ப உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும்? ஒரு வரும். சரியா? உயிர் எழுத்துனா சிம்பிள்ப்பா. உயிர் எழுத்து. உயிர் எழுத்துனா ஓர். உயிர்மெய் எழுத்து அப்படின்னா ஒரு. சரியா? இதுதான் வந்து ஓருக்கும் ஒருக்கும் வித்தியாசம். சார் மெய் எழுத்து வருமா அப்படின்னு கேட்கக்கூடாது. மெய் எழுத்துலலாம் வந்து ஆரம்பிக்காது. உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து தான். சரியா? அதனால ஓர், ஒரு இது 2 தான். இதே மாரி அஃது, அது அப்படிங்கிறதுக்கும் 2 இருக்கு. இப்ப உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னா, அஃதுன்னு வரும். அதுவே உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அது அப்படின்னு சொல்லி வரும். சரியா? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அஃது இங்கே உள்ளது. அதாவது இது உயிர் எழுத்தா? அப்ப உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? அஃது வரணும். அஃது இங்கே உள்ளது. இது அடுத்து பாருங்க. அது நன்றாக உள்ளது. இது என்னது? உயிர்மெய் எழுத்தா? அப்ப என்ன வரணும்? அதுக்கு முன்னாடி அது வரணும். இங்க வந்து அஃதுன்னு போடக்கூடாது. அஃது நன்றாக உள்ளதுன்னு போடக்கூடாது. அது நன்றாக உள்ளதுன்னு தான் போடணும். கீழ பயிற்சி குடுத்துருக்காங்க பாருங்க. பிழைகளை திருத்தி எழுதுக. இதுவும் சிலபஸ்ல இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இங்க பாருங்க. இது உயிர் எழுத்தா? அப்ப இதுக்கு முன்னாடி இங்க என்ன வரணும்? ஒருவா வரணும்? தப்பு. ஓர் வரணும். அதே மாரி சிற்றூரில் குளம் இருந்தது. இது குளம்ங்கிறது என்னது? உயிர்மெய் எழுத்தா? அப்ப உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும்? ஓர் வருமா? ஓர் வராது. ஒரு வரணும். அப்ப ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப இங்க உயிர் எழுத்து இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஒரு வராது. ஓர் வரும். ஓர் இரவும் ஒரு பகலும். ஏன்னா இது வந்து உயிர்மெய் எழுத்தா? அப்ப இங்க என்ன வரும்? ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓகேவா? அடுத்து பாருங்க. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இங்க உயிர் எழுத்து இருக்கு. உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? அது வரணுமா? தப்பு. அது வராது. இங்க என்ன வரணும்? அஃது வரணும். ஓகேவா? அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. ஓகேவா? அடுத்தது பாருங்க. 4வது பாருங்க. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது வருமா? இது என்னது? உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரும்? அஃது வராது. அதுதான் வரும். அது நகரத்திற்கு செல்லும் சாலை. இப்ப இது வந்து உங்களுக்கான டாஸ்க்குப்பா. ஸோ இத வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்ஸர் இப்ப கமெண்ட் பண்ணுங்க. உடனே பார்ப்போம். அது ஒரு இனிய பாடல். இதுக்கு வந்து என்ன வரும்? அது வருமா? அஃது வருமா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எத்தன பேர் சரியா சொல்றீங்கங்கிறத பார்ப்போம். உடனே கமெண்ட் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து அகர வரிசைப்படுத்துக. இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஆல்ரெடி நம்ம அகர வரிசைப்படுத்துக நம்மளோட ஷெட்யூல்ல நடத்திட்டோம். வீடியோவும் நம்மளோட சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ அத பார்த்துட்டு இத வந்து ஹோம் ஒர்க்கா எடுத்து செஞ்சு கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேவாப்பா? அடுத்தது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கட்டங்கள் ஒரு சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குக. பாரி வீட்டுக்கு வந்தான். ஓகேவா? இது வந்தான். எழிலி வீட்டுக்கு வந்தாள். அப்புறம் மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அப்புறம் மாடு வீட்டுக்கு வந்தது. அப்புறம் மாடுகள் வீட்டுக்கு வந்தன. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம். இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர். கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு அப்படின்னா நாலேட்ஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேவா? இது கண்டிப்பா கேட்பாங்கப்பா. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளையுமே.
சரி அவ்வளோதான்ப்பா. இதோட வந்து இந்த இயல் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம நடத்துனது புரிஞ்சுச்சா, புரியலையா அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுச்சு, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா வந்து வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுட்டு, இது தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அது அவங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து உதவியா இருக்கும். ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அது கண்டிப்பா உங்களுடைய வெற்றிய வந்து ஒரு நாள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஆல் த பெஸ்ட். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.